என்னங்க இவ்வளோ பெரிய நந்தி சிலை விலகி இருக்கு? நந்தனார் வந்து வெளியில் நின்று தரிசனம் பண்ணும்போது இறைவனுடைய திருமுகத்தை பார்க்க முடியல. எங்கங்க ஏதாவது ஒரு கோயில் இருக்கு அங்கே தான்? ஆமாம். ஓ சரி சரிங்க. அப்போ தான் இப்போ பாடுறாரு இறைவனை நினச்சி, மலை போல் மாடுபடுத்திருக்கே சன்னிதானம் மறைக்குதே நான் என்ன பாவம் செஞ்சேன். ஓ சரி சரிங்க. அப்போ இறைவன் சொல்கிறார் தன்னுடைய துவாரபாலர் மூலிமா நந்திக்கு உத்தரவிடுறார். சற்றே விலகிரும்புள்ளாய் சன்னிதானம் மறைக்குதான் நற்றமும் புரியும் திருநாளை பவர். அதான் நந்தி பகவான் விலகி கொடிமரம் விலகி அவருக்கு காட்சி கொடுத்தது. கொடிமரம் அதன் பிறகு சிதம்பரம் போய் முத்தி அடைஞ்சது. எல்லாமே விலகிருக்கு. எவ்வளோ பெரிய நந்தி சிலைங்க இது? அது 7 அடி இருக்கும். இது பீடம் ஒரு 4 அடி, 11 அடி, 12 அடி. ஓ சரி சரிங்க. இங்கே துவாரபாலகரும் சாஞ்சிருப்பாங்க. தென்னண்டபுரம் உள்ள துவாரபாலம் தலை சாட்சி இருக்கும். ஓ சரி சரிங்க. இங்கே வந்து நாக்கு உள்ளடக்கி அதிர்ச்சி வடிவமாக இருக்கும். எப்படிங்க? நாக்கு உள்ள எல்லா கோயிலும் நாக்கு மூக்கு தொட்டாவில் இருக்கும். ஓ சரி சரி. இங்கே மட்டும்தான் நாக்கு உள்ளடக்கி அதிர்ச்சி வடிவமாக தெரியும் முகம். ஏங்க எப்படி? அது இப்போ பகவானுக்கே நம்ம காவல் தெய்வம் இருக்கும். நம்மளே நவர சொல்கிறாரு, ஒரு குழந்தைய அதட்டினா எப்படி ஆன்னா நாக்கு உள்ளார போயுமா அதுமாரி. ஓ சரி சரி. ஓ இந்த கோயில் எங்கங்க ஐயா இருக்குது? மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி வட்டம் திருப்பங்கூர் கிராமத்தில் அமைந்தது. ஓகே ரொம்ப நன்றிங்க.